தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி டேங்கை வந்து அமைக்கிறது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் தென்மேற்கு பகுதி கன்னி மூலையில் வந்து இந்த தண்ணி டேங்க் வைப்பாங்க. சரி, தண்ணி டேங்க் வைக்கிறது இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே தான் வெயிட் வைக்கணும், கரெக்டு. அது நீர் மூலமாக அங்கே வந்து வெயிட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக வெயிட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி வைக்கக்கூடாது. நீர் மூலமாக மட்டும் அந்த இடத்துல வெயிட் வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய இடம், தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையில் சில பேர் முழுமையாக டேங்க் கட்டி விட்டுருவாங்க. அப்படி விட்டு நீர் மூலமாக மட்டும் ஹைட்டாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு பெரிய தொட்டியாக கட்டிடுவாங்க. பெரிய தொட்டியாக கட்டி அதுக்கப்புறம் பெரிய ஹைட்டாக இருக்குது, இப்போ நிறையா ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிடுவாங்க. நீர் மூலமான முழுமையான வெயிட் வந்து தென்மேற்கில் இருக்கக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. சரி, இதுக்கு பதில் நான் என்ன சார் பண்ணலாம்? வேறு எந்த இடத்துல வைக்கலாம்? வடகிழக்கில் தண்ணி இருக்கிறது நல்லது தான். ஆனால் தொட்டி கட்டி ஹைட்டாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா அதுவும் இருக்கக்கூடாது. அப்போ ஈசான்ய மூலை அதுக்கும் ஆகாது. அடுத்தது ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு பார்த்தும் தெற்கு நோக்கியும், அதாவது தெற்கு பகுதியில் மேற்கு பார்த்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தான். தண்ணி டேங்க் இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஒருவேளை நமக்கு இந்த வாயு மூலை தொட்டு கொஞ்சம் இப்படி வந்துடுது, தப்பு இல்லையா? கொஞ்சம் தப்பு இல்லை தான். ஆனாலும் நமக்கு தெற்கு பார்த்து மேற்கு, அதாவது கன்னி மூலையில் அமைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விதியை வந்து நான் சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு பெரிய ஹைட்டான ஒரு உயரமான ரூம் மாதிரி கட்டிடுங்க. அந்த தண்ணி டேங்க்குக்கு ஒரு ரூம் மாதிரி கட்டிடலாம். இல்லை ரூம் இல்லைனாலும் சரி, ஒரு 4 பில்லர் எழுப்பி மேலே அந்த தண்ணி வைக்கிறது. தண்ணி டேங்கை விட அந்த பில்லர் வந்து ஹைட்டாக இருக்கணும். அந்த பில்லர் வந்து ஹைட்டாக இருந்ததுன்னா நமக்கு எந்த விதமான தோஷங்கள், அதாவது தண்ணினால் வெயிட் இருக்கக்கூடாது, தண்ணினால் மட்டுமே வெயிட் இருக்கக்கூடாது. அதை விட அந்த ரூம் வெயிட்டோ அல்லது அந்த டேங்க் இதோ இருந்ததுன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். அப்படி இல்லைன்னா தெற்கு மேற்கு சார்ந்தாப்பில் கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சுக்கிறது கூட தப்பு கிடையாது. ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வச்சுக்கிறது கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்டாக வச்சுருக்கோம், கன்னி மூலம் ஹைட்டாக இருக்குது, தப்பு கிடையாது, ரொம்பவுமே சூப்பர், ரொம்பவுமே பெஸ்ட்டு. ஆனால் ஒரு வாட்டர் டேங்க்கு கடியில் ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அந்த தண்ணி டேங்கை விட அது ரொம்ப பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கிவிடும். மொட்டை மாடியாக இருந்துட்டு இருக்கு, நான் வந்து ரூம் கட்டணும் சார், நான் வந்து ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி மேலே ரூம் கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா, கிழக்கு மேற்கு பார்த்து கட்டிட்டு ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்க ஃப்ரீயாக விடுறது ரொம்பவுமே நல்லது. மிகப்பெரிய ஒரு பில்டிங்கெல்லாம் கட்டின்னு இருக்கலாம் கூட ஃபஸ்ட்டு தெற்கு மேற்கு பார்த்து கட்டுறது தான் லாபத்தை கொடுக்கும். அதில் ஈசான்ய மூலையை ஃப்ரீயாக விடுறது ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாள் மொட்டை மாடியில்.